பிரபல எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான இந்திரா சௌந்தரராஜன் காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்வேறு சிறுகதைகளையும் ஆன்மீக புத்தகங்களையும் எழுதியிருக்கக்கூடிய பிரபல எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் காலமானார். விடாது கருப்பு, மர்மதேசம் உள்ளிட்ட தொடர்களை அவர் எழுதியிருக்கிறார். இதன் மூலம் அவர் பிரபலமடைந்தார். இந்த நிலையில் அவர் தற்போது காலமாகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். பிரபல எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான இந்திரா சௌந்தரராஜன் காலமாகி இருக்கிறார். அவருடைய இழப்பு எழுத்து உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். மதுரையை சேர்ந்த பிரபல எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் இன்று தற்பொழுது ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக திடீரென உடல்நலை குறைவு காரணமாக அவர் காலமாகி இருக்கிறார். அவரது உடலானது அவர் மதுரையில் உள்ள டிவிஎஸ் நகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திரா சௌந்தரராஜன் பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய நிலையில் இந்து பாரம்பரியம் மற்றும் புராண இதிகாசங்களை கலந்து எழுதுவதில் சிறந்த ஒரு எழுத்தாளராக இருந்து வந்தார். அதே போன்று அம்மானோட நிகழ்வு, தெய்வீக தலையீடு, அதே போன்று மறுபிறவி போன்ற விஷயங்களை உள்ளடக்கும் இவரது கதைகள் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள எழுத்தாளர்களை கவர்ந்த ஒரு எழுத்தாளராக இருந்து வந்தார். அதே போன்று ஏற்கனவே 1996ஆம் ஆண்டு தமிழக அரசனுடைய 99ஆம் ஆண்டு தமிழக அரசனுடைய விருதுகளையும் பெற்றிருக்கிறார். விடாத கருப்பு, இயந்திர பார்வை, அதே போன்று வானத்து மனிதர்கள், கன்னிகள் 7 பேர் என பல்வேறு கதை தொகுப்பு இவருடைய எழுத்துக்கள் என்பது பிரபலமானவையாக இருந்திருக்கின்றன. காற்றோடு ஒரு யுத்தம் என்ற தொன்மம் சார்ந்த ஒரு நாவலும் கூட இவர் எழுதிய அந்த நாவலானது மிகவும் பிரபலமாக எழுதப்பட்டதாகும். ஏற்கனவே சில நாட்களாக அவர் உடல்நலம் கொண்டிருந்த நிலையில் அதற்கான சிகிச்சையும் பெற்று வந்தார். இந்த நிலையில் தான் இன்று காலை வீட்டில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக திடீரென மயங்கி விழுந்ததில் அவர் காலமாகி இருக்கிறார். தற்பொழுது அவரது உடலானது மதுரை டிவிஎஸ் நகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிரபல எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான இந்திரா சௌந்தரராஜன் காலமானது அவர்களுடைய வாசகர்கள் மத்தியில் ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த பொழுதிலும் அவருடைய புத்தகங்கள் அவரது நினைவாக இன்றும் போற்றப்படும் என்று அவர்களுடைய வாசகர்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.